ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், கடைசி அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேண்டுவது இல்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரே நம்மேல் பிரகாசிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள்? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. நம்மையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார், நம்முடைய வாழ்வுகளை பிரகாசிக்க பண்ணுவார், இன்மையிலும் மறுமையிலும். ஆமேன். இந்த பூமியிலே வாழும் போதும் நாம் நித்தியத்தில் போகும்போதும் நிச்சயம் நம்முடைய வாழ்வுகளை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, ஆமேன். இன்றைக்கு புதியதாக இந்த ஆராதனையில் புதுசாக முதல் முறையாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற யாராவது இருந்தால் உங்களை வரவேற்க விரும்புகிறோம். தயவாய் நீங்கள் எழுந்து நிற்கலாம், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். சரி, இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கலாம். ஆமேன். கரங்களை தட்டி பிறந்த நாள் காண்கிற அன்பு சகோதரனை சகோதரிகளை நல்ல கையை தட்டி வாழ்த்துவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே போல் திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கலாம். இந்த வாரத்தில் இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை திருமண நாள் காண்கிறவர்கள் கரங்களை தட்டி திருமண நாள் காண்கிற நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம், கரங்களை நீட்டி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வருடங்களெல்லாம் கிருபையாய் நீர் நடத்தினீர். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் புதிய ஆசீர்வாதங்களினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும். இதோ நான் ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்கிற கர்த்தருடைய வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்குடைய வாழ்க்கையில், படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும். திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்ப வாழ்வுகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்வுகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறீரோ அதை தடையில்லாமல் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை மீறுகிறவர், தடைகளை தாண்டி செல்ல பலன் தருகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாளை திங்கட்கிழமை மாலை வழக்கம் போல நமக்கு வேதாகம கல்லூரி வகுப்புகள் உண்டு. புதன்கிழமை மாலை வழக்கம் போல விடுதலையின் மாலை ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். சரியாய் 6:30 மணிக்கு நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபத்திற்கு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். இந்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி வருகிற இந்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறு நம்முடைய சபையில் இந்த வருடத்திற்கான எழுப்புதல் பெருவிழா நடைபெறப் போகிறது. தினமும் மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த எழுப்புதல் பெருவிழா 3 நாட்கள் நடைபெறும். அதே போல் வருகிற சனிக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரை விசேஷித்த உபவாச கூடுகை நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் அது ஒரு சிறப்பு ஆராதனையாக இருக்கும். இந்த கூட்டங்களில் பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ் என்கிற கர்த்தருடைய போதகர், கர்த்தருடைய ஊழியக்காரர் தேவ செய்திகளை கொடுத்து நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். தென்காசியிலிருந்து அவர்கள் வருகிறார்கள். ஒவ்வொருவரும் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய சபை குடும்பங்கள் யார் இந்த கூட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் நீங்கள் குடும்பமாய் இந்த எல்லா கூடுகள் மொத்தம் 3-2-5 கூட்டங்கள் இல்லை, மாலையில் 3 கூட்டங்கள், சனிக்கிழமை காலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இந்த 5 கூட்டங்களிலும் நீங்கள் யாரும் தவறாமல் எல்லாரும் குடும்பமாய் கலந்து கொள்ள உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இந்த கூட்டம் இருக்கும். ஆண்டுடைய ஆவிக்குரிய வேத வசனங்கள் சபையில் ஒரு பெரிய உயிர் மீட்சியை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் தனிப்பட்ட வாழ்வுகளுக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். யாரும் இதை
தவற விடாமல் இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சகோதரர்களும் இந்த 3 நாட்கள் முடிந்த அளவில் தொழிலுக்கு கண்டிப்பாக போகணும், போய் தான் ஆகணும் அப்படின்னா ஓகே, நீங்கள் போகலாம், பரவாயில்ல. மற்றபடி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க எல்லாரும் சிரமத்தை பார்க்காமல் வந்து 6 மணிக்கு ஆரம்பிக்கும், நீங்கள் 5:45 மணிக்கே வந்துடணும் நம்ம சபை மக்கள். அதே போல் மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த கூட்டத்தை அறிமுகப்படுத்தி மற்ற குடும்பங்களையும் நீங்கள் அழைத்து வர உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஒரு சாட்சி நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று சகோதரி விஜயா அவர்கள் சுருக்கமாய் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாய் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சாட்சி சொல்லுவார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலும் கழிந்த மே மாதம் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் என்னுடைய மகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அறிவிப்பு கொடுக்கும்போது நான் அதை நினைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். எப்படியாயிலும் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து ஞானஸ்நானத்திற்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஆண்டவரே என்று. அப்போதும் மே மாதம் முதல் 2வது வாரத்திலே பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பிள்ளைகள் வந்திருக்காங்க பாஸ்டர், நீங்கள் ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா என்று. சரியம்மா நாங்கள் கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த நாட்கள் ஆயத்தப்பட்டது. ஆனால் பிள்ளைகளுக்கு முடியவில்லை. ஆனால் அந்த நாள் தடைப்பட்டு போய்விட்டது. அப்போதும் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த மகள் சொன்னால், ஏம்மா நாங்கள் இன்னும் இந்த அடுத்த கடைசி வாரத்தில் வருவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம், நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் அன்று காலை வரை, புதன்கிழமை காலையில் வரை நான் பாஸ்டர்கிட்ட சொல்லலை. ஏன்னா பல தடைகள் இருந்து கொண்டிருந்தது. மருமகன் கூட்டிகிட்டு வர வேண்டும், ஆனால் தடைகள் இருந்தது. ஆனாலும் அவர்கள் காரில் ஏறின பிறகு ஃபோன் பண்ணால் அதற்கு பிறகு தான் நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த இடத்திலே கொண்டு வந்து என்னுடைய 2 பேர பிள்ளைகளுக்கும் மகளுக்கும் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் பல பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பதற்கும் அந்த பிள்ளைகள் ஆயத்தப்படுவதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். நான் எனக்கு காலில் இந்த இடது காலில் ஒரு பலவீனம் இருந்து கொண்டு இருந்தது. எனக்கு நடக்குவதற்கு கஷ்டமாக இருந்தது. 2 நாள் 2 ஊசி போட்டு பார்த்தேன், ஆனால் அது குறையவில்லை. அப்படியாக இருக்கும்போதும் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இந்த வலது காலில் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. நான் ஆண்டவரே முடக்கி விடுமோ, என்ன செய்வது என்று நான் ஏங்கி தவித்து கொண்டு இருந்தேன். எனக்கு காலை எடுத்து வைக்க முடியாது, ஆனால் எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டுமே ஆண்டவரே என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். ஞானஸ்நானத்திற்காக நாங்கள் இந்த இடத்திலே 2 மணிக்கு கடந்து வந்தோம் கழிந்த புதன்கிழமை. அப்போது மழையும் பெய்து கொண்டே இருந்தது. பலவீனத்தோடு தான் வந்தேன். எனக்கு இடது காலம் பலவீனம், வலது காலத்திலையும் தூக்கி வைக்கவே முடியாது, மடக்கவே முடியாது. அப்படி கண்ணீரோடு நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும்போது ஞானஸ்நான தொட்டியிலே பாஸ்டர் நின்று அந்த ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்தார். மழை தூச்சி கொண்டே இருந்தது. நான் அந்த சவுறு ஓரமாக அப்படியே சாய்ந்து கொண்டு இருந்தது. என் பிள்ளைகளுக்கு அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கும்போது நான் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது கொண்டே தான் நின்றேன். எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, அவருடைய வாயிலிருந்து வந்த தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்திற்காக அதை நினைத்து நான் புலம்பி அழுது கொண்டே இருந்தேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகளுக்கு கொடுத்தது மரியாளை போல, என் பேர மகளுக்கு கொடுத்தது தெபொராளை போல, என் பேரமகனுக்கு கொடுத்தது தானியலை போல, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் வாய் நிறைந்து ஆசீர்வாதத்தோடு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் துதித்து அழுது கொண்டே இருந்தேன். அது ஞானஸ்நானம் கடந்து என் மருமகன் வந்து கடலுக்கு பிள்ளைகள் போக வேண்டும் என்று கூட்டி கொண்டு போனார்கள். நாங்கள் அங்கே சென்றோம். அப்போதும் மழை தூற்றிட்டு கொண்டு தான் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த பலவீனத்தை பற்றி எனக்கு எண்ணமே இல்லை. நான் அங்கே போகும்போது மேலே ஏறி அந்த சைடில் நிற்கும்போது நான் நினைத்தேன், நமக்கு தான் கால் பலவீனே இல்லையே, எதிலையாவது போய் இருப்போம் என்று உட்காருவோம் என்று நான் கடந்து போன போது என்னுடைய வலது கால் அப்படியே ஒரு ஃப்ரீயாக இருந்தது. ஐயோ, நான் அதில் இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டத்தோடு அல்லவோ கடந்து வந்தோம். அப்படி என்று இப்படி காலை இப்படி மடக்கி மடக்கி தூக்கி பார்த்தேன். இது பொய்யா உண்மையா என்று சொல்லி அப்படி பார்க்கும்போது எனக்கு கால் அப்படியே மடங்கி விட்டது. அப்போ நான் மகள்கிட்ட சொன்னேன், எனக்கு பாரு, எனக்கு கால் நடக்க வந்தது, எனக்கு நல்ல பலனை ஆண்டவர் தந்து விட்டார் என்று சொல்லி நான் நன்றி செலுத்தி விட்டு அந்த இடத்துல கடந்து வந்தேன். அதுக்கு பிற்பாடு இந்த பலவீனம் அந்த காலில் இல்லை, இந்த வலது காலில் கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை தந்தார். அந்த இடது காலம் ஆனால் இந்த கொஞ்சம் கால் இப்படி சறுக்குனதுனாலே கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு பலவீனம் இருக்கிறது. கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினால என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து என் பலவீனத்தை மாற்றின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுடைய கரங்களில் இருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்க போகிறோம். ஆமென். ஜெகன் பிரதர் முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரத்தோடு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நன்றியோடு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக
நாம் கொடுக்க வந்திருக்கிறோம். ஜெபத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கையில் இருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை பெருக பண்ணுவீராக தகப்பனே. தகப்பனே, நாங்கள் காணிக்கையை உமக்கென்று நாங்கள் சம்பாதித்திருந்து ஒரு பங்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்ப்பா. அதை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பெருக பண்ண வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதன் மூலமாக ஒரு பெரிய பலன் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே. தகப்பனே, ஆராதனையில் மீதியாக இருக்கிற பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் மூலம் பிதாவே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர்,